ஒரு ரிசர்ச்ல 10,000 சீனியர் கம்பெனி லீடர்ஸ் கிட்ட கம்பெனியோட growthக்கு முக்கியமானதுன்னா அது என்னன்னு கேட்டாங்க. அது லாங் டேர்ம் திங்கிங்னு 97% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அது செயல்படுத்த எங்களுக்கு டைம் இல்லைன்னு 96% பீப்புள் சொல்லியிருக்காங்க. எப்படி இவ்ளோ பேருக்கும் எது பண்ணினா growth இருக்கும்னு தெரிஞ்சும் பண்ணாம இருக்காங்க? என்ன காரணம்னு கேட்டா டைமே இல்ல, பிஸியாவே இருக்கோம்னு சொல்றாங்க. பிஸியா இருக்கிறது நல்லதுதான். நம்மளால நிறைய வேலை பண்ண முடியும், நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஆனா அதுல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கே. அத பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இது டாரி கிளார்க் பேசின டெட்டாக்கோட ஒரு தமிழ் சம்மரி. வணக்கம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்க பிஜி. நீங்க ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். ஒர்க் பண்றவங்க எப்பவுமே பிஸியாவே இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? மீட்டிங்ஸ் நிறைய அட்டன் பண்றாங்களான்னு பார்த்தா ஒரு மாசத்துக்கு 62 மீட்டிங்னா ஒரு நாளைக்கு 2 மீட்டிங் தான் வருது. அது அவ்வளோ பெரிய காரணமா சொல்ல முடியாது. சரி, இமெயில் பார்த்து ரிப்ளை பண்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குதா, அதனால தான் பிஸியா இருப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இதை பத்தி ரிசர்ச் பண்ணினதுல பிஸியாவே இருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் அதை குறைக்க முடியலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிஸியா இருந்தாதான் நமக்கு மரியாதை இருக்கும், அந்த கம்பெனியில நாம முக்கியமான ஆள்னு தெரியும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ரெண்டாவது காரணம், யதார்த்தம் இல்லாத சாத்தியமில்லாத டார்கெட் இருக்கும்போது அதை எப்படி முடிக்கணும்னு தெரியாம டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம். நாம நமக்கு பிடிச்ச வேலை தான் செய்யறோமா, இந்த கம்பெனி நமக்கு பிடிச்சிருக்கான்னு கேள்வி நமக்குள்ள வரும்போது அதுக்கு பதில் தெரியலன்னா அப்பவும் நம்ம பிஸி ஆயிடுறோம். மூணாவது காரணம், நம்மளோட தனிப்பட்ட இழப்புகளை தாங்க முடியாம அதை மறக்கிறதுக்காக வேலையில மூழ்கி போயிடுறோம். என்ன காரணத்துக்காக நீங்க பிஸியா இருந்தாலும் அதோட ரூட் காஸ் என்னவோ அதை தான் சரி பண்ணணுமே தவிர பிஸியாவே வச்சுக்கிறது ரொம்ப நாள் நீடிக்காது. அது நல்லதும் இல்ல. பிஸியா இருக்கிறது தனிமேல தள்ளும், விரக்தியை கொடுக்கும், நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்லையே இல்ல அப்படிங்கிற வெறுப்பை கொடுக்கும். இதுல இருந்து விடுபடுறது நம்ம சாய்ஸ் தான். நாம நினைச்சா நிஜமான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து விடுபட முடியும். அதுதான் ஃப்ரீடம். நீங்க என்ன காரணத்துக்காக பிஸியாவே இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற என்ன மாதிரி பர்சனல் growth டாபிக்ஸ் பார்க்கணும்னு உங்க சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.